அனைவரும் வாருங்கள். ஆசையோடு அவரில் இணைந்து அன்பின் கீதம் பாடுங்கள். மாற்றங்கள் சமநிலை அடைந்திடவே ஏக்கங்கள் தாக்கங்கள் அடியோடு சாய்ந்திடவே தாழ்வினில் உயர்வையும் வாழ்வினில் வளமையும் உயர்வையும் வாழ்வினில் வளமையும் வாருங்கள் அர்ப்பணத்தில் அன்பர்களே வாருங்கள் கூடுங்கள் ஓரிரமாய் ஓர்குலமாய் கூடுங்கள் வாருங்கள் அர்ப்பணத்தில் அன்பர்களே வாருங்கள் சமூகமாய் ஆண்டவர் சந்நிதி அனைவரும் வாருங்கள் ஆசையோடு அவரில் இணைந்து அன்பு கீதம் பாடுங்கள். அருள் ஒளி காட்டும் வழி தூய்மை, அன்பு ஒளி காட்டும் வழி ஆனந்தம், அறிவு ஒளி காட்டும் வழி ஞானம், ஆற்றல் ஒளி காட்டும் வழி வெற்றி. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று நமக்கு அன்பு கட்டளையிட்ட ஒளியாம் இறைவனை ஒளியின் மூலம் குத்து விளக்கு ஏற்றி வரவேற்போம். இன்றைய விழா திருப்பலிக்கு தலைமை ஏற்று நமக்காக ஜெபித்து நம்மை அருள் வாழ்வுக்கு அழைத்து செல்ல இருக்கும் பாசத்திற்குரிய நம் முன்னாள் பங்கு தந்தை மற்றும் குளித்துறை மறைமாவட்ட செயலர் அருட்பணி அந்தோணி முத்து அவர்களை குத்து விளக்கின் முதல் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். நமக்காக அருளுரை ஆற்றி தீமைகளை தவிர்த்து உறவுகளை கட்டியெழுப்ப என்னும் தலைப்பில் நம் சிந்தனைகளை தூண்ட இருக்கும் அருட்பணி டாபின் அவர்களை இரண்டாம் திரியை ஏற்ற பணிவுடன் அழைக்கிறோம்.
நம்மை இறை உறவில் ஆழப்படுத்தி இந்த வாடிவிளை இறை சமூகத்தை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்ல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கும் நம் பாசத்திற்குரிய பங்கு தந்தை ஜெரால்ட் எபின் அவர்களையும் நமது மண்ணின் மைந்தர் அருட்பணி திரவியம் அவர்களையும் 3ஆம் திரியை ஏற்ற கனிவுடன் அழைக்கிறோம். நம் ஆலய நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் நம்மில் ஒருவராக இருந்து செயல்பட்டு வரும் அருட்சகோதரி அனிதா அவர்களை 4ஆம் திரியை ஏற்ற மகிழ்வுடன் அழைக்கின்றோம். நம் ஆலயத்தின் முதுகெலும்பாக செயல்பட்டு வரும் பங்கு பேரவை நிர்வாகிகளில் ஒருவரை 5ஆம் திரியை ஏற்ற பாசத்துடன் அழைக்கின்றோம். எம் பங்கோடு இணைந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு வரும் அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகளை 6ஆம் திரியை ஏற்ற பணிவுடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, முத்தமிழும் முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தின் தென்கோடியில் குழந்தை இயேசுவை கையேந்தும் வரம் பெற்ற கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அருள் பொழிந்து கொண்டிருக்கும் வாடிவிளை அந்தோணியார் ஆலய முதல் நாள் திருவிழா திருப்பலி நிறைவேற்ற வரிய தந்திருக்கும் அருள் பணியாளர்களையும் இறை அருளை நிறைவாய் பெற்றுச் செல்ல வந்திருக்கும் இறை மக்களையும் அன்பிய ஒருங்கிணையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். தீமைகளை தவிர்த்து உறவுகளை கட்டி எழுப்புவோம் என்ற மைய சிந்தனையில் தியானிக்க இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கடவுள் நம்மோடு உறவு கொண்டுள்ளார் என்பதை காட்ட தம் சாயலாகவே நம்மை படைத்தார். தம் ஆவியை உயிர் மூச்சாக தந்தார். திருமுழுக்கினால் நம்மை நாம் பிள்ளைகளாக்கி அப்பா தந்தா என அழைக்கும் உரிமையை நமக்கு தந்தார். எல்லா நாட்டினரையும் மதத்தினரையும் நம் சகோதர சகோதரரை ஆக்கினார். அவர் தம் மேன்மை மிகு படைப்புகள் அனைத்தையும் ஆளும் அதிகாரத்தை நமக்கு தந்தார். நாம் நரக தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு வார்த்தைகளை தந்தது மட்டுமின்றி வாழ்ந்தும் காட்டினார். பாவிகளோடும் பரிசேயர்களோடும் உறவு கொண்டார். ஏழை எளியோரை நேசித்தார். உலகம் முடியும் வரை நம்மோடு உறவு கொண்டு வாழ நற்கருணை வடிவில் என்றும் நம்மோடு வாழ்கின்றார். தாம் சிலுவையில் உயிருக்கு போராடும் போதும் கூட தம் தாயை அனைவருக்கும் தாயாக தந்தார். தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறபடியால் இவர்களை மன்னியும் என்று ஜெபித்து நம்மிடம் கொண்டுள்ள உறவை ஆழப்படுத்தினார். நாமும் தீமைகளை தவிர்த்து கடவுளோடும் மனிதர்களோடும் உறவுகளை கட்டியெழுப்ப அழைப்பு விடுக்கிறார். நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் கடவுளோடும் மனிதர்களோடும் உறவு கொண்டதால் குழந்தை இயேசுவை கையிலேந்தும் வரம் பெற்றார். கோடி அற்புதர் என்ற நிலைக்கு உயர்த்த பெற்றார். நாமும் நம் குடும்பத்தில் அண்டை வீட்டாரோடு அன்பியத்தில் நமது பங்கில் நம் சமுதாயத்தில் நாம் எவ்வாறு உறவு வைத்திருக்கிறோம், சுயநலம், தற்பெருமை, பேராசை, மன்னிக்காமை, பொறாமை, சீற்றம், வைராக்கியம் முதலிய தீமைகள் நம்மை இறை உறவிலிருந்தும் மனித உறவிலிருந்தும் பிரித்து சாத்தானோடு நம் உறவை வளர்த்து கொண்டிருக்கிறது என்னும் உண்மையை உணர்ந்தவர்களாய் தீமைகளை தவிர்த்து உறவுகளை கட்டி எழுப்புவோம்.
நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். தொடரும் திருவிழா திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கு குடும்ப விழாவின் முதல் நாளிலே கொடியேற்றத்துடன் சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த திருப்பலிக்கு இறை ஆசீரோடும் அருளோடும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலியில் ரத்தினராஜ், மேரி ஜான்சி பிரபா குடும்பத்தினர் நன்றியாகவும் நல்ல உடல்நல வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜெபிப்போம். எலிசபெத், அஜிலா, அஸ்வின் குடும்பத்தினர் நன்றி பலியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் இவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். மரிய ஜார்ஜ், அன்னம்மாள் குடும்பத்தினர் நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டியும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிறப்பாக ஜெபிப்போம். ஜோர்னி, பிபிஷா தெரஸ், நைரா கேத்தரின் குடும்பத்தினர் நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிறப்பாக ஜெபிப்போம். ஜான் சுரேஷ், தீபா, ரேஷ்மா, ஜூலியானி குடும்பத்தினர் நன்றியாகவும் நன்கு படிக்க வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிறப்பாக ஜெபிப்போம். இவர்களோடு இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற அன்பிய ஒருங்கிணையத்தார் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். இன்றைய நாளில் வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் கோடி அற்புதர் தன்னுடைய பரிந்துரையாலும் அனுகிரகத்தினாலும் பாதுகாப்பினாலும் நிறைத்து வளர்ச்சியும் அமைதியும் அன்பும் எல்லா குடும்பங்களிலும் எல்லாவரிலும் மலர தொடர்ந்து வேண்டுவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, கோடியற்புற புனித அந்தோணியாருடைய பாதுகாவலி ஒரே இறை சமூகமாக ஒன்று சேர்ந்து திருக்குடி ஏற்றி நம்முடைய குடும்ப விழாவின் முதல் நாளை தொடங்கி இருக்கின்ற இந்த அருமையான வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த விழா நாட்கள் நமக்கு வரும் மகிழ்ச்சியின் நாட்களாக மட்டுமல்ல, கூடி வருவது மகிழ்ச்சி, சேர்ந்து ஜெபிப்பது மகிழ்ச்சி, சேர்ந்து நிகழ்ச்சிகளை கொடுப்பது என்று பல்வேறு விதமான ஒன்றிப்பையும் உறவையும் நாம் பகிர்ந்து கொள்ளுகின்றது மட்டுமல்லாமல், நாம் நம்முடைய வாழ்க்கையை உற்று நோக்கி நம்முடைய வாழ்விலே நாம் தீமையின் வாழ்க்கையிலே மூழ்கி இருக்கின்றோமா, இல்லை நன்மையின் வாழ்வையை நமதாக்கி கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திப்பதும், நம்முடைய உறவுகள் தூய்மையானதாக மேன்மையானதாக அனைவரையும் இணைந்து ஒருங்கிணைத்து செயல்படுகின்ற ஒன்றாக உருவாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்படுகிறதா என்பதையும் இந்த நாளில் நாம் ஆய்வு செய்வதற்கும், அதிலே இறைவனோடு இணைந்து நாம் நல்ல பலன் கொடுப்பவர்களாக, கனி கொடுப்பவர்களாக, வாழ்வை பெறுவவர்களாக நம்மை மாற்றுவதற்குரிய இனிமையான நாட்கள். எனவே அனைவரும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் அதே நேரத்தில் ஒரு புதிய வாழ்வுக்கான ஏக்கத்தோடும் இந்த வழிபாடுகளை பங்கெடுத்து நம்முடைய பாதுகாவல் வழியாக நாம் விரும்புகின்ற அனைத்து குடைகளையும் பெற்று மகிழ ஒருவருக்காக ஜெபித்து இந்த பலியை, முதல் நாள் பலியை நம்பிக்கையுடன் ஒப்புக் கொடுப்போம். இந்த விழா பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்க நம்முடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்போம். நமது ஆலய வழிபாடுகளில் நம்பிக்கை கொள்ளாமல் வேற்று இடங்களிலே இறைவனை கண்டுகொள்ள அலைந்து திரிந்ததற்காகவும் எனது குற்றங்குறைகளை
சுய ஆய்வு செய்து பார்க்காமல் என்னை பற்றி வீண் பெருமை பேசி திரிந்த கெட்ட நேரங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம். மன்னியும் இறை மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். உண்மையின் இறைவா, நாங்கள் உண்மை பேச தவறிய தருணங்களுக்காகவும் நிதி நெறி எதிராக வாழ்ந்த தருணங்களுக்காகவும் பிறர் துன்பம் கண்டு மனம் உருகி உதவிட முன்வராத தருணங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். அன்பே உருவான இறைவா, எங்கள் குடும்பங்களில் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பொழுதுபோக்கிற்கும் சிற்றின்ப ஆசைகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து மனித மாண்பை சிதைத்து இறைவனின் அன்பை மறந்த தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பழி வாங்குவோர் பழிக்கு பழியே பெறுவர், மன்னிக்காதவர் மன்னிப்படைய இயலாது, சினம் கொள்பவர் நலம் பெற இயலாது, இரக்கம் காட்டாதவர் இரக்கம் பெற இயலாது, வெகுளியை வளர்க்கின்றவர் தன் பாவங்களுக்கு பரிகாரம் தேட இயலாது. பகைமையை அகற்றி ஆண்டவருடைய கட்டளைகளில் நிலைத்திருந்தால் மட்டுமே மரணத்திற்கு பிறகு நித்திய பேரின்பத்தில் பங்கு பெற இயலும். ஆகவே தீமைகளை களைந்து உறவுகளை கட்டி எழுப்புவோம் என்ற மனநிலையோடு முதல் வாசகத்தை கேட்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். 28ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய உள்ள இறை வசனங்கள். பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்தவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீதிமான்களோடும் நீதிமன்றங்களோடும் உன் பாவங்களை மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம்மை போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவங்கள் மன்னிக்க எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றார். அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்துப்பார். பகையை அகற்று, அழிவையும் சாவையும் நினைத்துப்பார். கட்டளையில் நினைத்திரு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேரார்வம் கண்டே. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. உன்னால் இதயம் புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது. எல்லாம் இங்கு நீயே என்று உள்ளம்
தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே நீதானே என் சொந்தம் நீங்காது நம் பந்தம் உன்னோடு என் வாழ்வு அழகானது பரமாகும் உன் அன்பு வாழ்வாகும் உன் வாக்கு உன்னாலே என் வாழ்வு உயர்வானது நீதானே என் சொந்தம் நீங்காது நம் பந்தம் உன்னோடு என் வாழ்வு அழகானது பரமாகும் உன் அன்பு வாழ்வாகும் உன் வாக்கு உன்னாலே என் வாழ்வு உயர்வானது உன்னன்பில் நனைந்தேன் உன்னோடு கலந்தேன் உன் வாழ்வை பயிர்ந்தேன் உனதாகிறேன் உன்னன்பில் நனைந்தேன் உன்னோடு கலந்தேன் உன் வாழ்வை பயிர்ந்தேன் உனதாகிறேன் என்னகம் வாழவா என்னை ஆழ்வவா இறைவா என் இறைவானவா தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேரார்வம் கண்டே தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேரார்வம் கண்டே அறம் சூழும் உன் வாழ்வு அருள் சேர்க்கும் உன் வாக்கு இறைவா உன் பேரன்பு நிலையானது அழகான உன் எண்ணம் மறையாது என்றும் நிறைவான என் வாழ்வு மகிழ்வானது அறம் சூழும் உன் வாழ்வு அருள் சேர்க்கும் உன் வாக்கு இறைவா உன் பேரன்பு நிலையானது அழகான உன் எண்ணம் மறையாது என்றும் நிறைவான என் வாழ்வு மகிழ்வானது உன் அன்பை உணர்ந்தேன் உன்னோடு நடந்தேன் உன் பண்பில் ஈர்ப்பில் உன் வசமாகிறேன் உன் அன்பை உணர்ந்தேன் உன் பாதை நடந்தேன் உன் பண்பில் ஈர்ப்பில் உன் வசமாகிறேன் என்னகம் வாழவா என்னை ஆழ்வவா இறைவா என் இறைவானவா தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேரார்வம் கண்டே தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே உன்னால் இதை புதியதானது உறவால் வாழ்வு இனிமையானது நாளிலே
கண்டே. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதருக்கும் நன்மையை செய்து அமைதியுடன் வாழ வேண்டும். பழிவாங்க வேண்டாம். ஏனெனில் பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் கடவுளுக்கு உரியது. எதிரி பசியா இருந்தால் உணவு கொடு, தாகமா இருந்தால் அவனுக்கு குடிக்க கொடு. தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று கூறும் 2ஆம் வாசகத்தை புனித பவுல் ரோமேருக்கு எழுதிய திருநூலிலிருந்து வாசிக்க கேட்டு வாழ்வாக்குவோம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, 17 முதல் 21 முடிய உள்ள இறை வார்த்தைகள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள். இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள். அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர். நீயோ உன் எதிரி பசியாயிருந்தால் அவனுக்கு உணவு கொடு. அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் ஏறி தழலை குவிப்பாய். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தீமையை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள்
எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்திற்கு முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் பாச பாதுகாவலர் கோடியர் புதர் துயந்தோனியாரின் விழாவை, பங்கு குடும்ப விழாவை திருக்கொடியேற்று மகிழ்வோடு கொண்டாடும் இந்த தருணத்தில் எல்லாருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாக்கள் 3 சிந்தனைகளை நம் முன் வைக்கின்றது. ஒன்று, இது அன்பை, உறவை கொண்டாடும் நாட்கள். நாமெல்லாம் அன்பர்களாக, உறவுகளாக மீண்டும் இணைந்து வருவதற்கும், நம்மில் சிறு சிறு காயங்களையும் சிறிய தளிம்புகளையும் சிறு மன வருத்தங்களையும் களைந்து நீ எனது அன்புக்குரியவன், அன்புக்குரியவள், நாமெல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள் என்று உறவை கொண்டாடும் நாட்களாக இந்த அன்பில், உறவில் நம்முடைய சிந்தனைகள் இருந்தும் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் அன்பு சமூகமாக, உறவு சமூகமாக வாழ்வதற்கான நற்சிந்தனைகளை தருகின்ற நாட்களாக இந்த விழா நாட்கள் அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த விழா நாட்கள் நம்முடைய உள்ளத்தின் நன்றியை கடவுளுக்கு எடுத்துச் சொல்லவும், நம்முடைய பாதுகாவலர் கோடியர் புதர் ஒவ்வொரு கணமும் நம்மோடு உடனிருந்து நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பங்கு சமூகத்தையும் நாடி தேடி வருகின்ற அனைவரையும் என்றும் அருளை பொழிந்து தனது பரிந்துரையால் அற்புதம் கூடி செய்து காத்து வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடும் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும், என்றும் ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் ஓங்கி நிற்கவும், கைவிடாத இறைவன் என் கரம் பற்றி பிடித்து வழிநடத்துகின்றார் என்ற நம்பிக்கையோடும் வரும் நாட்களிலும் நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய இறை வேண்டல் அனைத்தையும் ஆண்டவர் வாதம் சமர்ப்பித்து, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், என் பாச பாதுகாவலர் கோடியர் புதர் துயந்தோனியாரே உமது பரிந்துரையால் என் குடும்பத்தை எப்போதும் காப்பாற்றும் என்று வேண்டுவதற்கான நாளாக, நம்பிக்கையில் ஓங்கி நிற்கின்ற காலமாக இந்த விழா நாட்கள் அமைந்திருக்கின்றது. மூன்றாவதாக, இந்த விழா நாட்கள் புது சிந்தனைகளை, புது பார்வைகளை, புது எண்ணங்களை நம்மில் தந்து நாமெல்லாம் ஒரு இறை ஆட்சி சமூகமாக வாழ்வதற்கு, தொடக்க திரு அவை எப்படி ஒரே உயிரோடும் ஒரே உடலாக எப்படி அவர்கள் இணைந்த, ஒன்றிணைந்த, ஒன்றித்த ஒரு சமூகமாக வாழ்ந்தார்களோ அதுபோல நாமும் வாழ்வதற்கு ஒரு இறை ஆட்சி சமூகமாக, இறை ஆட்சியின் நல்ல பண்புகளான அன்பை, உறவை, மன்னிப்பை, பகிர்வை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, மன்னிப்பை கொண்டாடக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் மாறிவிடவும், மேலும் நாமெல்லாம் ஒரு இறை ஆட்சியின் சமூகமாக வாழ்கிற போது இறைவன் உள்ளத்தால் மகிழ்கிறார். இது எனது சமூகம், எனது பிள்ளைகள், எனது இறை சமூகம் என்று இறைவன் மகிழ்வுறுகிறார். எனவே இறைவனுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தருகின்ற இறை ஆட்சி சமூகமாக, நிலை வாழ்வில் நிலைத்திருக்கக்கூடிய சமூகமாக வாழ்வதற்கு இந்த விழா நாட்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. வெறுமனே இந்த கொண்டாட்டங்களோடு, ஆரவாரத்தோடு, ஆடம்பரத்தோடு, நம்முடைய ஆடல் பாடலோடு முடிந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக இது நாள் வரை கடந்து வந்த பாதையை, கடந்த நாட்களை சிந்தித்து பார்ப்பதற்கும், இன்று நாம் எங்கு நிற்கிறோம் என்று நாம் நம்மையே சிந்தித்து பார்த்து
எத்தகைய பார்வை, எத்தகைய பயணம் நமது பயணமாக இருக்க வேண்டும் என்ற தீர்க்கமான உறுதியான முடிவுகள் நமதாகி ஒரு புது சமூகமாக, இறைவனுக்கு உகந்த சமூகமாக வாழக்கூடிய நற்சிந்தனைகள், நல் எண்ணங்கள், நல் பார்வைகள் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். உறவுகளை கொண்டாட வேண்டும். உறவின்றி வேறேதும் நம்மிடமில்லை. இந்த உறவுதான் மனிதனுடைய வெளிப்பாடு. இதுதான் புரிதத்தை இந்த பூமியில் வெளிப்படுத்துவது. இந்த உறவில் ஒதுங்கி நிற்கிறவர்களெல்லாம் தங்களை ஒரு தனித்தீவாக பார்க்கிறார்கள், தனித்து நிற்கிறார்கள். தனிமைப்பட்டு ஏதுமில்லாத உறவுகள் ஏதுமில்லாதவர்களாக இவர்கள் கண்ணீரோடு தங்களுடைய வாழ்க்கையை கடந்து செல்கிறார்கள். எனவே இன்றிருப்பதுதான் நமது இறுதி நிமிடம். இது உறவுக்கான நேரம், இது அன்புக்கான நேரம். ஏனென்றால் உறவை கொண்டாடும் மனிதர்கள் இன்று தேவையானவர்களாக இருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களை எதிரியாக, நம்முடைய பகைவராக பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக. என்னுடைய ஃபேஸ்புக்கில் 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள், இன்ஸ்டாகிராமில் 500 ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள் என்று இன்று தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை கொண்டாடும். ஆனால் வீட்டிற்குள்ளேயே ஒரு அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்து தொலைந்த, அதாவது தொலைவில் இருக்கக்கூடிய உறவுகளை கொண்டாடுகிற மனிதர்களாக மட்டுமே இன்று வாழ்க்கை செல்லும் ஒரு சூழ்நிலையில் இன்று அருகில் இருப்பவன் எனது உறவு, அருகில் இருப்பவன் எனக்காக கடவுள் அனுப்பி வைத்த ஒரு அன்பர், காத்திருக்கும் ஒரு ஆசீர்வாதம், எனது முதல் உதவி அவனே என்று உறவை கொண்டாடுவதற்காக இந்த நாளில் தீமையை தவிர்த்து உறவை கட்டி எழுப்புவோம் என்ற மைய சிந்தனையில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். உறவின்றி நாம் யாரும் இல்லை. இந்த உறவில் எல்லாருக்கும் ஒரு தந்தை என்கிற உறவு இருப்பதுண்டு, தாய் என்கிற ஒரு உறவு இருப்பதுண்டு. இந்த பூமியில் பிறக்கிற போதே நம்முடைய கண்ணீருக்கு விடையாக தாய் தந்தை என்ற உறவு இந்த பூமியில் இருக்கின்றது. எனவே கடவுள் இந்த பூமியில் எந்த ஒரு மனிதனையும் அனாதையாக விடவில்லை. இந்த பூமியில் பிறக்கிற எல்லா மனிதருக்கும் கடவுள் உறவு என்பதை நிச்சயமாக தருகின்றார். எனவே நாம் இந்த பூமியில் பிறந்தவுடனேயே நாம் சிரிக்கப் போவதில்லை. எந்த ஒரு குழந்தையாவது பிறந்த மறுநிமிடமே அந்த கணமே சிரித்ததாக அறிந்ததுண்டா? இல்லை. பிறந்தவுடனேயே நம்முடைய மனதில் நம்ம பிறந்தவுடனேயே ஒரு குழந்தை அழுகையை மட்டும்தான் மொழியாக இந்த பூமிக்கு தருகிறது, கண்ணீரை மட்டுமே முதல் மொழியாக வெளிப்படுத்துகின்றது. ஆனால் அங்கு தாய் தந்தை அல்லது சுற்றி இருக்கிற உறவுகளை எல்லாம் பார்க்கிற போது அந்த குழந்தைக்குள்ளேயே இந்த உறவுதான் எனது கண்ணீருக்கு விடை, எனது தனிமைக்கு விடை. எனவே இந்த பூமியில் எல்லா மனிதனுக்கும் கடவுள் தந்திருக்கின்ற நிரந்தரமான ஆசீர்வாதமாக உறவு என்பது இருக்கின்றது. இது தந்தையாக, தாயாக, அண்ணனாக, அக்காவாக, தம்பியாக, தங்கையாக என்று உறவுகளெல்லாம் இன்று நீண்டு கொண்டே இருக்கின்றது. இன்று நீடித்த உறவுகளும் நிலைத்து நிற்கும் உறவுகளும் நம்மை தினம் தினம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மனதிற்குள்ளே ஒரு மாபெரும் வலிமையை தருவதும் இந்த உறவுதான். ஏதோ ஒரு மனிதனாவது கண்ணீரோடு இருக்கிற போது அல்லது இழப்புகளிலேயே அவன் ஒதுங்கி நிற்கின்ற போது, அவன் கண்ணீரோடு தேம்பி தேம்பி அழுகிற போது அவனுக்கு மனதில் வருகின்ற ஒரே ஒரு ஆதரவு என்பது உறவுகள் மட்டும்தான். எனது அக்கா உண்டு, எனது அண்ணன் உண்டு, என்னுடைய தம்பி உண்டு, எனது தங்கி உண்டு, என் உடன்பிறப்புகள் உண்டு, என்னுடைய உறவுகள் எல்லாம் இருக்க நான் ஏன் அழ வேண்டும்? என்னுடைய உறவுகள் ஓடி வந்து கரம் கொடுப்பார்கள், அவர்கள் உதவிக்காக ஓடி வருவார்கள். ஆகவே உறவை, உதவியை, ஆதரவை, துணையை தருகின்றவர்களாக நம்முடைய உறவுகள் இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பல நேரங்களில் இந்த உறவுகள் உடன் வருகிறது. நீங்காத நிழல் போல இந்த உறவுகள் வருகின்றது. எனது கணவர் இருக்கிறார், அது போதும் என்று சொல்லக்கூடிய மனைவிமார்கள் உண்டு. எனது மனைவி, அவள்தான் எனது அம்மா போன்றவர் என்று சொல்லக்கூடிய உறவுகள் நம்மில் இருப்பதுண்டு. என்னுடைய பெற்றோர் கடவுள் போன்றவர்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் உண்டு. எனது பிள்ளைகள், அவர்கள்தான் எங்கள் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருப்பதுண்டு. எனவே எல்லா வழிகளிலும், எல்லா நிலையிலும், எங்கு சென்றாலும் விட்டு விலகாத நிழல் போல நம்மை உறவுகள் தொடர்ந்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை உத்தரவாதப்படுத்துவதும் நிச்சயப்படுத்துவதும் இந்த
உறவுகளாகவே அமைந்திருக்கின்றது. எனவே உறவை கொண்டாடும் மனிதர்களாக நாம் உருமாற வேண்டும் என்ற சிந்தனையில்தான் இன்று இந்த மைய சிந்தனை தரப்பட்டிருக்கிறது. அன்னை தெரசா ஒரு நாள் அவர் கல்கத்தாவில் ஒரு ஆற்றோரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் நடந்து செல்கிற போது தூரத்தில் அந்த ஆற்றின் ஓரத்திலே ஒரு பெரிய கூட்டம் நிற்கிறது. என்ன என்று பார்ப்பதற்கு அவர் அருகிலே செல்கிறார். அருகில் சென்று அவர் பார்க்கிற போது அங்கு ஒரு மனிதர் ஆற்றுக்குள்ளாக பாதி உடல் ஆற்றுக்கு வெளியே அவர் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் அவரை சூழ்ந்து நிற்கிறது. அவருக்கு உதவி செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை. அன்னை தெரசாவை பார்த்தவுடன் அந்த மனிதர்களெல்லாம் அன்னை தெரசாவை பார்த்து சொன்னார்கள், அம்மா அன்னையே, உங்களுக்கு இங்க வேலை இல்லை, தயவு செய்து போய்விடுங்கள், இவன் சாகட்டும், இவன் மிக மிக பொல்லாத ஒரு மனிதன், இவன் மிக மிக பொல்லாத ஒருவன், இவன் சாகட்டும், இது கடவுள் இவனுக்கு கொடுக்கிற தண்டனை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அன்னை தெரசா அவனுடைய அருகில் சென்றார். அவன் எடுத்து அப்படியே மடியில் வைத்தார். அவனுடைய பாதி உடல் நீருக்குள்ளேயே கிடந்ததால் அழுகி இருந்தது, நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. ஆனால் அன்னை அவனுடைய மடியில், தன்னுடைய மடியில் அவனை வைத்திருந்து சுற்றி நிற்கிறவர்களை பார்த்தவர் சொன்ன வார்த்தை, இவன் மனிதன் அது போதும், இவன் மனிதன் அது போதும், நான் இவனை அன்பு செய்ய என்றவர் மொழிந்தார். இவன் மனிதன் அது போதும், அது ஒன்றே போதும், நான் இவனை அன்பு செய்ய என்றவர் சொன்னார். இந்த பூமியில் எல்லாரும் சமமானவர்கள், எனக்கு அடுத்திருப்பவன் எனக்கு நிகரானவன், எல்லாரும் சமமானவர்கள் என்கிற எண்ணம் நம்மில் ஓங்கி நிற்கின்ற போது நம்மில் எந்தவித வேறுபாடுகளும் இருக்க போவதில்லை, தீமைக்கும் அங்கே இடம் இருக்க போவதில்லை, வேறுபாடுகளுக்கும் முரண்பாடுகளுக்கும் பாகுபாடுகளுக்கும் அங்கே இடம் இருக்க போவதில்லை. நான் தான் பெரியவன் என்று ஒரு மனிதன் சிந்திக்கின்ற போதே அந்த சமூகத்திலே தீமை உள்ளே வந்து விடுகின்றது. நான் சொல்வதைத்தான் நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்கிற போதே அங்கு பிரிவினைகள் எல்லாம் வர ஆரம்பித்து விடுகிறது. எனது குடும்பம்தான் இத்தனை ஆண்டுகள் கட்டி காத்து கொண்டிருந்தது, எனவே நாங்கள் எல்லாமலா, இவனெல்லாம் இன்று வந்தவர்கள், என்று இவர்கள் வந்தவர்கள் எல்லாம் என்று சொல்கின்ற போதே அந்த சமூகம் கல்லெறியப்பட்ட பறவைகளைப் போல சிதறுண்டு போகின்றது. என்று ஒரு சமூகமானது நீயும் நானும் தாய் பிள்ளை உறவுகள் என்கிற சிந்தனையில் சமத்துவ அன்பில் சகோதரத்துவ உறவில் நிலைத்திருக்கிறதோ அதுதான் இறை சமூகமாக மலர முடியும். இதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து அவர்கள் கானான் நாடு நோக்கி செல்கிற போது கடவுள் அவர்களோடு உறவின் உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தி கொண்டார். கடவுளே மனிதர்களோடு உறவின் உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தி கொண்டார். நான் உங்கள் தந்தை, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். இந்த உடன்படிக்கை உறவில் ஒன்று பிரிக்க முடியாத அன்பும் உறவும் அங்கே இருக்கின்றது. நிலைத்து நிற்கக்கூடிய என் நிலையில் இருந்தாலும் நான் உனது தந்தை, நீங்கள் என் பிள்ளைகள், இரத்தத்தால் ஆன உடன்படிக்கை, பிரிக்க முடியாத உடன்படிக்கை, நிலைத்து நிற்கும் உடன்படிக்கை என்பதை வெளிப்படுத்துவதாக அந்த உடன்படிக்கை உறவு அமைந்திருந்தது. ஆனால் இஸ்ராயல் மக்கள் பாவங்கள் எல்லாம் செய்து, பகால் தெய்வத்திற்கு பின்னால் செய்து, சிலை வழிபாட்டிற்கு பின்னால் செய்து, அவர்கள் கடவுளை மறந்து, கடவுளுடைய அன்பை மறந்து, கடவுளுடைய உறவை மறந்து, கடவுளுடைய உடன்படிக்கை மறந்து அவர்கள் தான் தோன்றித்தனமாக நடந்த நிலையிலும் கடவுள் அவர்களுக்கு விளைந்த அழகான வார்த்தையை ஓசையா இறை வாக்கினர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அதில் வருகின்ற அழகான வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை விட்டு எப்படி பிரிவேன், நான் உன்னுடைய கரங்களை பற்றி பிடித்து உனக்கு நடைபெற்று வைத்தேன், உன்னை என்னுடைய மார்போடு அரவணைத்து உனக்கு நான் உணவு ஊட்டினேன், உன்னை நான் எப்படி கைவிட முடியும் என்று சொல்கிறார். எனவே பிரிக்க முடியாத அன்பை உறவை, நிலைத்து நிற்கும் அன்பை உறவை தருகின்றவராக இறை தந்தை நமக்கு இருக்கிறார். எனவே எப்போதும் நம்மோடு உறவை கொண்டாடுகிறவராக நம் தந்தை ஆண்டவர் இருக்கிறார். அந்த உறவை கொண்டாடுவதற்காகவே தன்னுடைய ஒரே மகனை இந்த பூமியில் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த பூமியிலே அவர் பிறக்கச் செய்தார். ஏதோ ஒரு மாளிகையில் பிறந்திருந்தால், ஒருவேளை இயேசு ஒரு மாளிகையில் தங்கத்தால் ஆன ஒரு தொட்டிலில் அவர் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். இன்று நமக்கு அந்நியராகவே அவர் இருந்திருப்பார். அவரை அணுகு செல்வதற்கு கூட நமக்கு பல தயக்கங்கள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அவரை ஒரு உறவாக நாம் கொண்டாடுகிறோம் என்றால்
நம்மை போலவே அவர் ஒரு மனிதனாக இந்த பூமியில் எளிமையின் வேடம் பூண்டு, நான் உன்னில் ஒருவன் எளிமையில் எளியவன், நான் ஏழையிலும் ஏழை என்றும் இல்லாதவன் என்பதை வெளிப்படுத்தி அவர் வந்தாரே, அதுதான் உறவை கொண்டாடுவதன் அடையாளம். எனவே பெத்லகேமில் இயேசு பிறந்தது உறவை நம்மோடு கொண்டாடுவதற்காகவே. எனவே இயேசு இந்த பூமியில் வந்தபோது அவர் வாழ்ந்த அந்த யூத சமூகமானது பல வேறுபாடுகளை கொண்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம், அங்கு சட்டம் தெரிந்தவர் சட்டம் தெரியாதவர் என்ற வித்தியாசம், இவன் தூயவன் இவன் பாவி என்கிற வித்தியாசம். எனவே அங்கு பல வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் நீயா நானா என்ற போட்டிகள் நிறைந்த ஒரு சமூகமாக, முரண்பாடுகளும் பாகுபாடுகளும் நிறைந்த ஒரு சமூகமாகவே அந்த யூத சமூகம் இருந்தது. அங்கு இயேசு பரிசேயரோடு சேர்ந்து கொள்ளவில்லை. அவர் யாருடனும் சேர்ந்து கொள்ளாது, அவர் எல்லாருக்கும் எல்லாம் ஆனவராக, அவர் உறவை கொண்டாடக்கூடிய ஒருவராக, சகோதரத்துவ உறவை வெளிப்படுத்துவதை அவர் வெளிப்படுத்தி வாழ்ந்ததை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க முடிகின்றது. அன்று வாழ்ந்த பாவிகளை பார்த்தோம் என்றால் நாங்களெல்லாம் பாவிகள் என்று ஒதுங்கி நின்றார்கள். ஆனால் அவர் சொன்னது நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று அவர் சொன்னார். மனதில் தாழ்வுற்று நானெல்லாம் ஒரு பாவி என்று ஒதுங்கி நின்றவர்களை, ஓரங்கட்டப்பட்டவர்களை, அவர்கள் தூக்கி எறியப்பட்டவர்களை அவர்களுடைய தன்னை அவர்களில் ஒருவராக, நான் உங்களில் ஒருவன், உனது உறவு நான் என்று சொன்னவர் இயேசு. அதுபோல அவர் தொழுநோயாளிகள், அவர்கள் நிழல்கள் பட்டால் கூட அது தீட்டு என்ற ஒரு சமூகமாக இருந்தது. ஆனால் இயேசு அவர்களுடைய தோளில் கை வைத்து அவர்களை அரவணைத்துக் கொள்கிறாரே. அப்படி என்றால் இந்த சமூகத்திற்கு அவர் சுட்டி காட்டுவது ஒருவர் மற்றவர், நாமெல்லாம் சகோதர சகோதரிகள், வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் பாகுபாடுகளும் நீங்கள் ஏற்படுத்தியவைகள் மட்டுமே என்பதை இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். இவ்வாறு உறவை கொண்டாடுவதன் வெளிப்பாடாகவே அவர் பந்தியில் அமர்கிறார். அவர் வரி தண்டுவோரும், அவர் பாவிகளோடும், அவர் செல்வந்தரோடும், எல்லாரோடும், சமாரியரோடும், எல்லாரோடும் அவர் உறவை கொண்டாடக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அந்த கொண்டாட்டத்தின் உச்சமாகவே அவர் சமாரியரோடு தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்கிறார். அங்கே உனக்கும் எனக்கும் ஒட்டும் உறவும் இல்லை என்கிற ஒரு சமூகமாக அந்த யூத சமூகம் வாழ்ந்தது. சமாரியர்கள் அவர்கள் குறைந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், அவர்கள் அடுத்த சமூகத்தோடு இணைந்தவர்கள் என்றெல்லாம் பார்க்கப்பட்டார்கள். பாவிகளாக சபிக்கப்பட்டவர்களாக பார்க்கப்பட்ட அந்த சமாரியர்களோடு அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். எனவேதான் நல்ல சமாரியன் என்ற உவமை வழியாக உனக்கு அடுத்திருப்பவன் யார், உனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்கிற போதே அது ஒரு சமாரியன் தான். உன்னில் எந்த வேறுபாடும் இல்லை, நீ உயர்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லை, அவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லை, எல்லாரும் சமமானவர்கள். உனக்கு அடுத்திருப்பவன் ஒரு சமாரியன். எனவே எல்லாரும் ஒரு தாயின், ஒரு இறை தந்தையின் பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துவதாக இயேசுடைய வார்த்தைகள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த உறவை கொண்டாடுவதனுடைய அழகிய வடிவமாகவே அவர் சீடத்துவத்தை ஏற்படுத்தினார். தன்னை சுற்றி 12 சீடர்கள். இயேசுவுக்கு கூட தனியாக செல்வதற்கு போரடித்திருக்கிறது. அவர் நடந்து அவர் கடற்கரை ஓரமாக செல்வதற்கு கூட இயேசுவுக்கு யாராவது கூட இருந்தா நல்லா இருக்குமே என்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் இயேசுவே உறவை விரும்பி இருக்கிறார், இயேசுவே உறவை கொண்டாடி இருக்கிறார், இயேசுவை விரும்பி என்னோடு வாருங்கள். எனவே சீடர்களை அழைக்கிற போது அவர் சொன்ன வார்த்தை, வந்து தங்குங்கள், என்னோட இருங்க என்று இயேசு சொல்கிறார். என் பின்னே வாருங்கள், என் பின்னே என் கூட வா என்று சொல்வது அவருடைய வார்த்தையாக அமைந்திருக்கிறதே. அப்படி என்றால் இயேசு தன்னை சுற்றி ஒரு சீடத்துவ குலாத்து, சீடத்துவ ஒரு கூடுகையே, அவர் ஒரு குழுமத்தையே வைத்திருக்கிறார். அது ஒரு குடும்பம் போல அழகான உறவாக இயேசுவை சுற்றியே அவர்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. இவ்வாறு இயேசு உறவை கொண்டாடக்கூடியவராக நம்மோடு இருக்கின்றார். இந்த உறவை கொண்டாடுவதற்கும் நம்முடைய சமூகத்தில் இன்று பல நேரங்களிலே நம்ம கண்டிப்பாக பல வேறுபாடுகள் இருக்கும். பச்சை அணி இருப்பதுண்டு, மஞ்சள் அணி, வெள்ளை அணி, கருப்பணி, ஒவ்வொரு பல கோஷ்டிகளும் பிரிவினைகளும் எல்லாமே இருப்பதுண்டு. இந்த உலகத்தில் உறவை விட நுகர்வு வெறியால் உன்னிடம் செல்வம் இருக்கிறதா, பணம் இருக்கிறதா, பதவி இருக்கிறதா, எனவே மனிதன் எதை வைத்திருக்கிறார் என்பதை வைத்தே இந்த சமூகம் இன்னொரு மனிதனுடைய உறவை கொண்டாடுகின்றது. ஏழைப்பட்டு கிடந்தால் திரும்பி பார்க்க யாரும் இல்லை.
ஏழையாக கடினப்பட்டு அல்லது கஷ்டப்பட்டு அல்லது கடன்பட்டு இருந்தால் ஒதுக்கி வைக்கக்கூடிய உறவுகளாக இன்று உறவுகளும் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. ஒருவர் கஷ்டத்தில் கரம் கொடுக்கக்கூடியவர்கள் இன்று குறைந்து கொண்டே செல்கிறார்கள். அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒன்றும் ஒட்டு உறவு இல்லை என்று பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் செல்போனில் நாம் பார்க்கிற உறவுகளை அதை நம்புகிறோம். ஆனால் ஒரு தாயின் பிள்ளைகளாக ஒரே இரத்தத்தில் வந்த பிள்ளைகள் நாம் நம்மளே உறவை கொண்டாடுவது இல்லை. எங்கோ இருக்கின்றவர்கள், முகம் காணாதவர்கள், தெரியாதவர்கள், அந்த உறவுகள் 5000 ஃப்ரெண்ட்ஸ், 500 அக்கவுண்ட்ஸ், 500 ஃபாலோவர்ஸ் என்று சொல்லி எங்கோ இருக்கின்ற உறவுகளை கொண்டாடுகின்றோம். அத்தகைய டச் மீ நாட் என்கிற ஒரு உறவாக இந்த உறவு மாறிக்கொண்டு, பக்கத்தில் இருந்தா 500 ரூபா கடன் கேட்பாங்க அப்படிதுன்னா அவனுக்கு கஷ்டம்னா எட்டி பார்த்துட்டோம்னா ஐயோ தெரிஞ்சுட்டு அவனுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு தோணும். எனவே இன்று அருகில் இருக்கக்கூடியவர்களை எதிரியாக, ஒரு பகைவனாக, வேண்டாதவனாக, நமக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய ஒருவனாகவே இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தொலை தூரத்தில் இருக்கிறவர்கள் மெசேஜில் மட்டும்தான் இருப்பாங்க. ஃபாலோ பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இல்லையா? ஆனால் அருகில் இருக்கக்கூடிய அடுத்த வீடு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தான் நம்முடைய உறவு. எப்போது அருகில் இருக்கக்கூடிய உறவுகளோடு நாம் மகிழ்ச்சியாக வாழ கற்றிருக்கிறோமோ, எப்போது அடுத்திருக்கக்கூடிய உறவுகளோடு இணைந்து வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அதுதான் நம்முடைய பண்பட்டத்தனத்தையும் நம்முடைய முதிர்ச்சியையும் நம்முடைய ஆளுமையையும் அது வெளிப்படுத்துகின்றது. எந்த ஒரு மனிதன் கோபத்தோடு எரிஞ்சு யார் என்ன சொன்னாலும் சாட்டு பூட்டுன்னு இருக்கிறாங்களோ அது கொஞ்சம் அறவேக்காடுன்னு அர்த்தம். சரியா? அறவேக்காடுன்னு அர்த்தம். வெளியே அழகாதான் இருக்கு இட்லி, ஆனா நடுவில் போகும்போது இட்லி வேகாம இருக்கும் இல்லையா? அதுபோல உள்ள ஆட்கள் தான் அந்த ஆட்கள். தன்னுடைய வார்த்தைகளில் கூட அவர்கள் உறவை, அன்பை கொண்டாடுவதில்லை. இணைந்து வருவதில் கூட அவர்கள் உறவை கொண்டாடுவதில்லை. எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் எல்லா கூட்டமாக நாம் ஒரு குழுவாக சேர்ந்து வருவதிலும் ஏதோ ஒரு மனிதன் கல்லறிகின்ற மனிதனை போலவே இருந்து விடுகிறான். எனவே சிதறுண்ட தீமைகள் நிறைந்த உறவை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையாக நம்முடைய சூழல் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் இன்னும் நாம் ஒரு இறை சமூகமாக, இறை ஆட்சி சமூகமாக, இறைவனுக்கு மகிழ்வை தரும் சமூகமாக நாம் ஒவ்வொருவரும் வாழ துவங்கவில்லை, ஆரம்பிக்கவில்லை, தொடங்கவே இல்லை. அப்படி என்றால் எப்படி உறவை கொண்டாடுவது? எப்படி உறவை கொண்டாடும் ஒரு இறை சமூகமாக, இறை ஆட்சி சமூகமாக இந்த ஒரு சிறிய சமூகம் வாழ முடியும் என்று சிந்தித்து பார்த்தால் நமக்கு ஒரு கண்ணாடி போல முன் உதாரணமாக இருப்பது தொடக்க திருவை, ஆதி திருச்சபை மட்டுமே. தொடக்க திருவையில் நாம் பார்க்கிறோம். நாம் திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரை இறை வார்த்தைகளை வாசிக்கிற போது ஒரு திரு அவை எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. அந்த திரு அவையில் அவர்கள் சேர்ந்து வந்தார்கள். ஒருவர் மற்றவரோடு முகம் கொடுத்து சிரித்து அறிமுகமாயி உரையாடி உறவாடினார்கள். அவர்கள் ஒரே உயிரான ஒருமித்த ஒரே உறவை கொண்டாடுகின்ற சமூகமாக இந்த சமூகம் வாழ்ந்தது என்று நாம் பார்க்கின்றோம். எனவே வாழ முடியாத ஒரு ஒன்றுமே இதில் இல்லை. நம்மால் முடியும். எல்லாரும் நினைத்தால் இது சாத்தியமான ஒன்றே. எனவே தொடக்க திரு அவை அதனை பார்த்தவர்கள், அந்த திரு அவையை பார்த்தவர்கள் இவர்கள் அன்போடு சேர்ந்து வருகிறார்களே, இணைந்து ஜெபிக்கிறார்களே, இவர்கள் பந்தியில் சமமாக உட்கார்ந்து உணவருந்துகிறார்களே, இவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்கிறார்களே, இவர்களில் ஒற்றுமை இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, ஒன்றிப்பு இருக்கிறது. இது அழகான ஒரு திரு அவை அல்லவா? அழகான ஒரு கூடுகை, அழகான ஒரு குழுமம். இதில் சேர வேண்டும் என்று மன்று மக்கள் சேர்ந்து கொண்டே இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்படின்னா நம்ம பங்கு பார்த்து இன்னும் மற்றவங்களும் சேர்ந்துட்டே இருக்கணும். அதனால் நம்மை பார்த்து நம்ம தேடி வரணும். இந்த வடிவலை, இந்த பங்கு அழகான பங்கு, நல்ல மக்கள், நல்ல அன்பு உறவும் உள்ள மக்கள், ஒரு சகோதரத்துவத்தோடு அழகான ஒரு இறை சமூகம். இதை பார்த்து மக்கள் எல்லாம் எத்திசையிலிருந்து நம்மை தேடி வந்தார்கள் என்றால் நாம் எல்லாம் உறவை, அன்பை கொண்டாடும் இறை ஆட்சி சமூகமாக வாழ நாம் கற்றிருக்கின்றோம். எனவே இந்த நாள் நமக்கெல்லாம் 2 சிந்தனைகளை முன்வைக்கின்றது. ஒன்று, இந்த பூமியில் உறவோடு உறவை கொண்டாடக்கூடியவர்களாகவே நாம் வாழ
வேண்டும், இந்த வாழ வேண்டும். வேறு வழியே இல்லை, வேறு வழியே இல்லை. இதுதான் மூவொரு இறைவன் நமக்கு வெளிப்படுத்துவது. 3 பேர், ஆனால் அவர்கள் ஒன்றித்த உறவில் நிலைத்திருந்தார்கள். எனவே நமது நம்பிக்கை, நம்முடைய கடவுள் நம்பிக்கை என்பதே அதுவாகவே இருக்கிறது. நாமெல்லாம் எந்த வித்தியாசங்கள், ஏற்றங்கள், இறக்கங்களாக இருந்தாலும் நாமெல்லாம் ஒன்றித்த ஒரு இறை சமூகமாக, ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக நாம் வாழ வேண்டும். எனவே நம்முடைய இறை சமூகம் உறவை கொண்டாடினால் மூவொரு இறைவனுடைய அந்த மறை உண்மையை கொண்டாடக்கூடிய மூவொரு இறைவனை மகிழ்விக்கின்ற இறை சமூகமாக நாம் ஒவ்வொருவரும் இருந்தே ஆக வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வார்த்தையில், வாழ்க்கையில், செயல்பாட்டில் நாம் இணைந்து வருவதில் இந்த உறவை வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் எதுக்கு அன்பித்து போனோம், எங்களுக்கெல்லாம் நடக்கும், சாமியார் எங்களுக்கெல்லாம் செய்து தருவார் என்று சொல்லக்கூடிய ஆட்களும் நிறைய ஊரில் இருக்கிறது உண்டு. நாங்கள் மட்டும் அன்பித்து போனோம், அவையெல்லாம் வரமாட்டணும் என்று சொல்லக்கூடியவர்களும் இருப்பதுண்டு. எனவே பல நேரங்களில் கல்லறியக்கூடிய மனிதர்கள் சேர்ந்து வருகிற போது கல்லறியக்கூடிய மனிதர்கள் அதிகம் இருப்பதுண்டு. அதான் நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு முறை பறவைகள் எல்லாம் சேர்ந்து வந்து பேசுதான். எல்லாரும் சொல்றாங்க, மனுஷனுக்கு மட்டும் 6 அறிவா, நமக்கெல்லாம் 5 அறிவா அப்படின்ட்டு. ஆனா நம்மள ஒரு ஆளுக்கு, ஒரு காக்கைக்கு ஒண்ணுனா நம்ம எல்லாரும் கடற்கரை ஓடி, ஒரு பெரிய கூட்டமே ஓடி வந்து என்னடா எங்களை கல் எடுத்து தெரிஞ்சான்னு நினைக்கிறோம். ஆனா அவையெல்லாம் மாறி மாறி அடிக்கிறான், விட்டுறான், கொலை செய்யறான், எல்லாம் செய்யறான். ஒருவேளை கூட இருக்க இன்னொருத்தனை தீத்து கட்டுறதுதான் 6வது அறிவு போல. அது நமக்கு வேண்டவே வேண்டாம், 5 அறிவே நமக்கு போதுமடா சாமி அப்படின்னு பறவைகள் எல்லாம் சொல்லிச்சுதான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் உறவை கொண்டாடக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் சிறு சிறு ஏற்றங்களும் இறக்கங்களும் கண்டிப்பாக நம்மிலே இருப்பதுண்டு. நான் உயரத்தில் தான் இருப்பேன் என்று சொல்லி கொண்டான ஒரு மனிதன் ஒரு வீட்டிற்குள் சென்றிருக்கிறான். 2 சேர் இருந்திருக்குது, ஒருத்தன் அதில் உட்கார்ந்துருக்கான். எனக்கும் அதே சேரான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து பீரோவுக்கு மேலே ஏறி உட்கார்ந்துருந்தானா. ஏன்டா மேலே ஏறி உட்கார்ந்துருந்த? இதான் உயரமா இருந்து, அதனால உயரத்துல இருக்கிறேன். சில மனிதர்கள் எப்போதுமே இருக்கதுல உயரத்துல என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லா இடத்திலும் இருப்பதுண்டு. சமமாக எல்லாரும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் நானும் சமமானவர்கள், கடவுளின் சாயல்கள், ஒரு தாயின் பிள்ளைகள். இதில் யாரும் உயர்ந்தவரல்ல, தாழ்ந்தவரல்ல. இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனிதனும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்ற விசாலமான இதயம் கொண்டு அந்த இதயத்தால் எல்லா மனிதனையும் உறவாக கொண்டாடுகிற போது நம்முடைய சுருங்கிய உறவுகள், சுருங்கிய இதயங்கள் எல்லாம் விசாலமாக அகன்று நிற்கின்ற போது, கரங்கள் எல்லாம் அகன்று நிற்கிற போது, அதுதான் இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. எனவே இந்த பூமியில் நாம் வாழ்வது உறவுக்காக, உறவை தொடங்கி உறவில் முடியும் வாழ்வாகவே நமது வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. ஆகவே தீமைகளுக்கு நம்ம இடமில்லை என்றும் உறவை கட்டி எழுப்பி உறவை கொண்டாடும் மனிதர்களாக, இறை சமூகமாக நாம் வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நாம் உறவோடு வாழ்வதற்கும் ஆதி திரு அவை எப்படி இறைவன் நிலைத்திருந்து உறவில் மகிழ்ந்து இறையாட்சி சமூகமாக செயல்பட்டதோ அதுபோன்று நம்முடைய வாழ்வும் ஆண்டவர் இயேசுடைய இறையாட்சியை கட்டி எழுப்புகின்ற ஒரு சமூகமாக இயங்குவதற்கும் தேவையான அருள்கொடைகளையும் ஆசி. திரு அவையை காத்து வரும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை ஆயர்கள், திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஆற்றும் பணி வாழ்வில் எதிர்கொள்ளும் தடைகள், சவால்கள் அனைத்திலும் நீர் உடனிருந்து இணைந்து பயணிக்கும் திரு அவையாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை தேவனே, எங்கள் இறைவனே, வேண்டும் வரங்கள் தந்து உமது ஆசீரருளுமே. வேண்டும் வரங்கள் தந்து உமது ஆசீரருளுமே. கொடைகளின் இறைவா, வாழ்க்கை என்னும் விலைமதிப்பற்ற புதையலை எங்கள் கைகளில் ஒப்படைத்துள்ளீர்.
அந்த வாழ்க்கையை நாங்கள் பயனுள்ள விதத்தில் வாழ்வதற்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் தீமைகளை தவிர்த்து அன்பு, கருணை, மன்னிப்பு ஆகிய நற்குணங்களால் உறவுகளை கட்டியெழுப்பும் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ இறைவன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அர்ப்பணத்தின் இறைவா, ஆலய வழிபாடுகளிலும் பங்கேற்பு அமைப்புகளின் வளர்ச்சி பணிகளிலும் பொறுப்புகளை பகிர்ந்து திரு அவை மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழவும், நாங்கள் வாழும் சமூகம் வளர்ச்சியின் பாதையில் பயணிக்கவும், இணைந்து பணியாற்ற எங்களை அர்ப்பணிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தியாகத்தின் இறைவா, துன்பம், நோய், வறுமை மற்றும் தனிமையில் வாழ்வோருக்காகவும் இன்றைய திருவிழா திருப்பலியில் பங்கேற்க முடியாமல் இருக்கும் சகோதர சகோதரிகளை நினைத்து அவர்களுக்காகவும் வேண்டுகிறோம். அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அருளி அவர்களின் தேவைகளில் உதவ நல்லுள்ளங்களை தந்து உமது அன்பையும் இரக்கத்தையும் அனுபவிக்க செய்யும் அருளை வழங்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், எங்களுடைய குடும்ப தேவைகள், எங்களுடைய சமூக தேவைகள் என்று பல்வேறு தேவைகளை உம்முடைய பாதத்தில் ஒப்படைத்திருக்கின்றோம். எங்களுடைய நல்வாழ்வுக்கு எவை தேவையோ அவை அனைத்தையும் நீர் குறைவின்றி எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தியருளும். எங்களுடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய பரிந்துரை எங்களுக்கு என்றும் நிறைவாக கிடைக்கப் பெறவும், அதன் வழியாக நாங்கள் விரும்பி கேட்ட இந்த கொடைகளை எல்லாம் பெற்று மகிழவும் எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவரும் மீட்புறமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை. கையளிக்கும் நேரம் இது. அப்பரச காணிக்கையோடு என்னையும் உமக்கு தருகின்றேன்.
காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் எளிய காணிக்கையை அர்ப்பணமாகும் நேரமிது, ஆன்மாவை கையளிக்கும் நேரமிது. ஆவேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டீரேன், உழைப்பின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். வறுமை தீரவும் வளமாய் வாழவும், வறுமை தீரவும் வளமாய் வாழவும் அனைத்தையும் நான் பயிர்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அர்ப்பணமாகும் நேரமிது, ஆன்மாவை கையளிக்கும் நேரமிது. அப்பரச காணிக்கையோடு என்னையும் உமக்கு தருகின்றேன். ஏற்றுக்கொள்ளும் எளிய காணிக்கையை அர்ப்பணமாகும் நேரமிது, ஆன்மாவை கையளிக்கும் நேரமிது. அர்ப்பணமாகும் நேரமிது, ஆன்மாவை கையளிக்கும் நேரமிது. அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் எழுதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலராய புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது உமது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மாறது.
ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித அந்தோணியாடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைபற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே, இந்த முதல் நாளில் எங்கள் பங்கு குடும்ப விழாவின் முதல் நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிய ஒருங்கிணையத்தார் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ எங்கள் பங்கு மக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீர் அவர்களை இந்த 10 நாட்களும் ஆசீர்வதித்து வழிநடத்தி எந்தவித பொல்லாப்புகளையும் நாங்கள் ஏறிடாமல் அனுகிரகம் நிறைந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் புது அனுபவம் பெறுபவர்களாக கூடிய அற்புதருடைய பாதுகாவலை உணர்ந்து அனுபவிப்பவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் தூய் அந்தோனியார், மற்ற புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளும் என்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இதோ நமது ஆண்டவர் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வு அளிப்பதாக. ஆமீன்.
தந்திட்ட பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம் பலிபொருளாய் தந்திட பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம் காசு பணம் எல்லாருக்கும் தன்னை தந்திடும் கரம் பிரித்து அணைத்திடும் தகப்பனின் நேரம் நம்பிக்கை கொண்டோர்க்கு நலமாகும் கருணை ஆண்டவரின் நன்னேரம் வானக விருந்தே வாவா வாழ்வின் பொருளே வாவா ஒரு நிறைவே வாவா முழுமுத தலைவா வாவா வார்த்தையின் வழிவே வாவா வாழிடும் உள்ளம் வாவா இரவா மருந்தே வாவா இயேசுவின் உடலாய் வாவா பலி பொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம் வாழ்வின் கனியினை உண்டவர் உழைத்து உண்டு மாண்டனர் வாழையில் மன்னா உண்டவர் காணானி முன் சுவை கண்டனர் வாழ்வின் கனியினை உண்டவர் உழைத்து உண்டு மாண்டவர் வாழையில் மன்னா உண்டவர் காணானி முன் சுவை கண்டனர் என்னை உணவாக உண்டிடுவோர் விண்ணை பரிசாக வென்றிடுவர் என்னை உணவாக உண்டிடுவோர் விண்ணை பரிசாக வென்றிடுவர் இயேசு அழைக்கின்றார் விரைந்து வாருங்கள் தன்னை பகிர்கின்றார் மகிழ்ந்து வாருங்கள் வானக விருந்தே வாவா வாழ்வின் பொருளே வாவா மூவொரு நிறைவே வாவா முழுமுதற் தலைவா வாவா வார்த்தையின் வடிவே வாவா வாழிடும் உள்ளம் வாவா இரவா மருந்தே வாவா இயேசுவின் உடலாய் வாவா பலி பொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம் திராட்சை கொடியினை பிரிந்திட்டே கனிகள் இல்லையே கருகிறே ஆயன் உன்னையே விலகினே தனித்து தனித்து நான் அலைகிறேன் திராட்சை கொடியினை பிரிந்திட்டே கனிகள் இல்லையே கருகிறேன் ஆயன் உன்னையே விலகினேன் தனித்து தவித்து நான் அலைகிறேன் உன்னில் இணையே என்னை அழைக்கின்றேன் உயிரை கொடுத்து என்னை மீட்கின்றேன் உன்னிலேயே என்னை அழைக்கின்றேன் உயிரை கொடுத்து என்னை மீட்கின்றேன் இயேசு அழைக்கின்றார் விரைந்து வாருங்கள் தன்னை பகிர்கின்றார் மகிழ்ந்து வாருங்கள் வானக விருந்தே வாவா வாழ்வின் பொருளே வாவா மூவொரு நிறைவே வாவா முழுமுதற் தலைவா வாவா வார்த்தையின் வடிவே வாவா வாழிடும் உள்ளம் வாவா இரவா மருந்தே வாவா இயேசுவின் உடலாய் வாவா பலி பொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம் பலி பொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம் உள்ளம் நிறைந்து நெஞ்சம் நன்றி சொல்லி பாடும் நல்ல
நாங்கள் அன்போடும் வளமையோடும் வாழ அன்பின் வடிவில் உம்மை எங்களுக்கு உணவாக தந்தீர். அந்த அன்பை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தி இவ்வுலகில் எங்களுக்கு நீர் அளித்த வாய்ப்புகளுக்காகவும் நிகழ்வுகளுக்காகவும் நன்றி உணர்வோடு உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. உள்ளம் நிறைந்து நெஞ்சம் நன்றி சொல்லி பாடும் நல்ல நாடும் இங்கு. வல்ல இறைவன் நம் வாழ்வில் செய்த நன்மையெல்லாம் நினைந்து. அன்பு இறைவா, நாங்கள் சோர்வுற்று வருந்தும் போதும் ஆதரவற்ற சூழ்நிலையில் அன்பிற்குரியவர்களை இழந்து தனிமையில் வாடும் போதும் உமது அன்பு வார்த்தைகளால் எங்களை தேற்றி உமது உடனிருப்பால் எங்களை திடப்படுத்திய பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. உள்ளம் நிறைந்து நெஞ்சம் நன்றி சொல்லி பாடும் நல்ல நாடும் இங்கு. வல்ல இறைவன் நம் வாழ்வில் செய்த நன்மையெல்லாம் நிறைந்து. தியாகத்தின் இறைவா, நல்ல அன்பான உறவுகளை எங்கள் குடும்பத்தில் தந்து அன்பு, அமைதி, மகிழ்வு தங்க வழிவகை செய்தமைக்காகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் நலம் மனநலம் தந்து காத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. உள்ளம் நிறைந்து நெஞ்சம் நன்றி சொல்லி பாடும் நல்ல நாடும் இங்கு. வல்ல இறைவன் நம் வாழ்வில் செய்த நன்மையெல்லாம் நிறைந்து. நன்றி 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 இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இங்கிருக்கின்ற அருட்தந்தையர்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கொடியேற்ற திருவிழா வாழ்த்துக்களையும் கொடி அற்புதருடைய பாதுகாவலையும் ஒவ்வொரு கடவுளுடைய ஆசிர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருவிழா நாட்களிலே கொடி அற்புதர் இன்னும் நிறைவாக நாம் வேண்டி நிற்கின்ற அருள் வளங்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளை கொடுத்த மூவொரு இறைவனுக்கு நன்றி. மழை பெய்தாலும் நல்லதொரு காலநிலையை கொடுத்ததற்காக மூவொரு கடவுளுக்கும் நன்றி. நம்மை எந்நாள் பாதுகாத்து வருகின்ற நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் தூய் அந்தோனியாருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்ததாக இன்றைய நன்றிக்குரியவர்கள் பேரருள் தந்தை அந்தோணிமுத்து அவர்கள், குளித்துறை மறை மாவட்ட செயலர், இன்றைய நாளில் நம்மோடு கலந்து இந்த கொடியை அர்ச்சித்து கொடியை ஏற்றி நல்லதொரு திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். நம் அனைவருக்கும் பரிச்சயமானவர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, குளித்துறை மறை மாவட்டத்தை நம்முடைய பாசமிகு ஆயரோடு இணைந்து முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வதில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கின்றவர். எப்பொழுதும் தன்னுடைய பணிகளில் மிக மிக ஆர்வத்தோடும் துடிப்போடும் செய்கின்றவர். இன்றைய நாள் அழைத்த போது ஏற்றுக்கொண்டு நமக்காக வந்து ஜெபித்த பெருள் தந்தை அந்தோணிமுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி மூலம் எடுத்துரைப்போம். தீமைகளை தவிர்த்து நல்லதொரு உறவுகளை கட்டியெழுப்போம் என்று சிந்தனையில் நமக்கு நல்லதொரு அருளுரையை வழங்கியவர்கள் அருட்தந்தை டாபின் முட்டம் பங்கினுடைய பங்கு தந்தையாக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார். இன்றைய நாளில் நாம் எவ்வாறு பல கோணங்களிலிருந்து உறவுகளை கட்டி எழுப்ப முடியும், உறவுகளெல்லாம் இப்பொழுது ஊடக மயங்களாகவும் இன்டர்நெட் மயங்களாகவும் ஆகியிருக்கின்றது. ஆனால் நல் உறவுகள் வேற்றுமைகளை மறந்து அருகில் இருப்பவர்களோடு மன்னிப்பதோடு நல் உறவுகளை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் என்று மிக சிறப்பாக ஒரு அருளுரையை வழங்கி இருக்கின்றார்கள். அருட்தந்தை டாபின் அவர்கள் நல்லதொரு நண்பர்,
தட்டி கொடுப்பார். மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு ஆளுமை குணத்தோடு பங்கையும் வழிநடத்தி வருகின்றார். ஆகவே இன்றைய நாள் அழைத்து நம்மோடு கலந்து கொண்டு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்கு நல்லதொரு அருளுரையை வழங்கிய அருட்தந்தை டாபின் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி மூலம் எடுத்துரைப்போம். அடுத்ததாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜஸ்டின் திரவியம் அவர்கள் நம்மோடு இதோ இந்த நாளிலும் வருகின்ற நாட்களிலும் கலந்து கொண்டு ஜெபிக்க நமக்காக ஜெபிக்க இருக்கின்றார். அவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி மூலம் எடுத்துரைப்போம். அருட்சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி. இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், ஒருங்கிணைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. பங்கு பேரவை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு என்னுடைய நன்றி. பாடல் குழுவினர், அழகாக பாடல் பாடிய பாடல் குழுவினர்கள், இசை மீட்டிய சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றி. பீடச் சிறுவர்களுக்கு என்னுடைய நன்றி. இன்றைய நாளிலும் நேற்றைய தினத்திலும் நம்முடைய ஆலயத்தை சுத்தம் செய்ய, ஆலய முகப்பில் பல்வேறு ஏற்பாடுகளை செய்ய உதவிய நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. கோவில் பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஒலி அமைத்தவர்களுக்கும் என்னுடைய நன்றி. கொடி கட்ட, கொடி உபயம் செய்த, கொடி ஆரம் உபயம் செய்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த அன்பிய ஒருங்கிணைக்கின்ற வழிபாட்டுகளில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. நம்முடைய தாய் பங்கான மாங்குழி பங்கிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய நாளில் அன்பிய ஒருங்கிணைய வழங்கப் போகின்ற கலைச்சாரலில் அந்த நிகழ்வுகளை கொடுக்க, அதை தயாரித்த, அதில் பங்கு பெற போகின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. இன்றைய திருப்பலியை லைவ் டெலிகாஸ்ட் செய்த தேனரவி ஊடகம் அருட்தந்தை சுனில் மற்றும் நாஞ்சில் நாதம் ஊடகம் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. இறைமக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த திருவிழா சிறப்பாக அமைய நன்கொடைகள், நல்லுள்ளம், ஜபங்கள் இவற்றோடு இணைந்திருக்கின்ற நம்முடைய வெளிநாட்டில் வாழ்கின்ற நம்முடைய பங்கு மக்கள், வெளியூர்களில் வாழ்கின்ற பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருகாமையில் பங்கிலிருந்து வந்திருக்கின்ற மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் 13/6/2026 நம்முடைய பாதுகாவலருடைய நாம விழா, 2ஆம் நாள் விழா. அதை சிறப்பிப்பவர்கள் வழிபாட்டு குழுவினர் மற்றும் பங்கு பேரவை மற்றும் பங்கு இறை மக்கள். ஆகவே அனைத்து பங்கு மக்களும் மனிதநேய காணிக்கை, மற்ற காணிக்கைகள் அனைத்து வழிபாட்டிலும் சிறப்பாக பங்கு கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினத்தில் மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு திருப்பலியும். தலைமை அருட்பணி டொமினிக் சாவியோ, தாளாளர் புனித சவேரியார் தாதியர் கல்லூரி சுங்கான்கடை. அருளுரை வழங்குபவர் அருட்பணி சார்லஸ் விஜு, இயக்குனர் புனித சவேரி. நல்ல மறைமாவட்ட வழிகாட்டுதலை நேர்த்தியாக ஆர்வத்தோடும் அர்ப்பணத்தோடும் பணி செய்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய அருமை பங்கு தந்தை அபின் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் அவருடைய சிறப்பான பணிக்கான பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை விழா நல்வாழ்த்துக்களையும், இன்று மட்டுமல்ல வருகின்ற ஏனைய 9 நாட்களிலும் மிக சிறப்பாக பங்கெடுத்து புனிதர் வழியாக இறை ஆசிரியை பெற்று மகிழ உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் வழி நடப்போமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. அன்பிலும் அமைதியுடனும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, இறைவார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறை அன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே, இறைவார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறை அன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே, உம் திருக்கொடி வானில் பறக்குதையா, உள்ளங்கள் மேலே எழும்புதையா, உம் திருக்கொடி வானில் பறக்குதையா, உள்ளங்கள் மேலே எழும்புதையா. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே, ஒளி வடிவில் அன்னையை கண்டவரே, இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே, ஒளி வடிவில் அன்னையை கண்டவரே, நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே, குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே, கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே, குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே. உம் திருக்கொடி வானில் பறக்குதையா, உம் புகழும் நாளும் பெருகுதையா, உம் திருக்கொடி வானில் பறக்குதையா, உம் புகழும் நாளும் பெருகுதையா. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. திருவையால் தீயவனை வென்றவரே, தீராத நோய்களை தீர்த்தவரே, திருவையால் தீயவனை வென்றவரே, தீராத நோய்களை தீர்த்தவரே, இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தீரே, இரவா புகழை என்று பெற்றாயே, இறைவார்த்தை இனிமையாய்
எடுத்துரைத்தீரே இரவா புகழை என்று பெற்றாயே உம் திருக்கொடி வானில் பறக்குதையா உம் புகழும் நாளும் பெருகுதையா உம் திருக்கொடி வானில் பறக்குதையா உம் புகழும் நாளும் பெருகுதையா அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே இறைவார்த்தை இனிமையாய் உரைத்தவரே இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே திருக்கொடி வானில் பறக்குதையா உள்ளங்கள் மேலே எழும்புதையா உம் திருக்கொடி வானில் பறக்குதையா உள்ளங்கள் மேலே எழும்புதையா அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே எங்களுக்கு பாதுகாவலராய் இருக்கிற சீச அந்தோணியாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் எங்களுக்கு பாதுகாவலராய் இருக்கிற சீச அந்தோணியாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் எங்களுக்கு ஆதரவும் தஞ்சமும் அடைக்கலமுமா இருக்கிறார் சீஸ்ட அந்தோணியாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் எங்களுக்கு ஆதரவும் தஞ்சமும் அடைக்கலமுமா இருக்கிற சீச அந்தோணியாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் இறை வார்த்தையை போதித்தவரா
சர்வேசனுடைய பரிசுத்த தாயாரே வாழ்க. சாந்துவாகிய சர்வேசனுடைய மகிமைக்குரிய நேசமே வாழ்க. சமத்திருத்துவத்தின் தேவாலயமாயிருக்கிற அர்ச்சிஷ்ட மரியாயே வாழ்க. சமணசுகளுடைய ராக்கினியே மனுஷருடைய சரணமே சர்வலோகத்துக்கும் நாயகியே, நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். எப்படியாகிலும் எங்களை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். தாயாரே, மாதாவே, ஆண்டவளே, உம்மையை நம்பினோம், எங்களை கைவிடாதேயும். விசேஷமாய் நாங்கள் சாகும்போது பசாசின் தந்திரங்களை எல்லாம் அகற்றி உம்முடைய திருக்குமாரன் இயேசுநாதருடைய அண்டைக்கு நாங்கள் வந்து சேரும் மட்டும் தேவரீர் துணையாயிரும். இதன் நிமித்தமாக உம்முடைய திருப்பாதத்தில் சரணடைந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இதை அடியோர்களுக்கு தயவாய் தந்துள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.